ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கோகு பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய தீபாவளி ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தீபாவளி பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம இன்ட்ரெஸ்டானிங்கான வீடியோ நான் போட்டுட்ருக்கோம். தீபாவளி ஈவெண்ட்ஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லு. வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, இந்தமாரி நம்மளுக்கு ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. இந்த வீடியோ என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு ஒரு எமௌண்ட்டு வரப்போகுதுங்க. அந்த எமௌண்ட்டு தாங்க இந்த வீடியோ. அதை பார்த்துங்க, ஏதோ ஒருத்தன் ஷேடோ மாரி நம்மளுக்கு ஒருத்தன் பறந்துட்டு வரான். அந்த வீடியோ தாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். நம்மளுக்கு இந்த வீடியோ பேஸ் பண்ணி ஒரு எமௌண்ட்டு வரப்போகுது. அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு எமௌண்ட்டு பார்ட்டி கூட தீபாவளிக்கு வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா முன்னாடி கூட வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்துங்க, இந்த எமௌண்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியமான எமௌண்ட்டு. பார்த்துங்க, ஏதோ பறக்கிற மாரி இது வந்து நம்மளுக்கு ரன்னிங் எமௌண்ட்டாக கூட இருக்குது. இதை நம்ம ரன்னிங்லேயே போட்டுக்கலாம். நல்லா இருக்குது. பறக்கிற மாரி ரெக்க கொடுத்துருக்காங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்த எமௌண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி ஒரு போட் எமௌண்ட்டு. இந்த நம்ம ஒரு வீடியோவில் கூட நம்ம இந்த எமௌண்ட்டு நம்மளுக்கு ட்ரெண்டிங் ஆனிச்சில் அந்த எமௌண்ட்டு தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தமாரி துடுப்பு வச்சுக்கிட்டு தண்ணியில் போடுற மாதிரி இது நம்மளுக்கு ரன்னிங் எமௌண்ட்டு தான். இதோ ரன்னிங் எமௌண்ட்டு நம்மளுக்கு மொத்தம் 3 ரன்னிங் எமௌண்ட்டு, அது தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து இந்த ஒரு எமௌண்ட்டு ஏதோ கை ஊதி அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்துங்க, இந்த ஒரு எமௌண்ட்டு இது மியூசிக்கோடு சேர்ந்து வருது. அது பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து இந்த ஒரு எமௌண்ட்டு ஏதோ வெப் ஒரு மாதிரி இருக்குது. க்ரீன் கலரில் போது பார்த்தீங்களா, அதேமாரி தாங்க. இந்த பாருங்கள், ஏதோ ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்குது, அது தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி ஸ்டாராக கேட்குறான், அதுவும் தெரிஞ்சுங்க. இந்தமாரி தாங்க இருக்குது இந்த ஒரு எமௌண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, ஏதோ ஷோல்டர்லாம் ஆடுறான். இந்த மாதிரி எமௌண்ட்டு நம்மளுக்கு வருதுங்க. அதான் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான். என்னென்ன எமௌண்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தா, அந்த எமௌண்ட்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி ஒரு எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட்டில் தான் வருது. பார்த்திங்க, இது புதுசாக இருக்குது. எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் நம்மளுக்கு புதுசாக கொண்டு வந்தாங்க. இந்த பாக்ஸில் எமௌண்ட் இருக்க மாட்டேது. லக்கு இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்த்துங்க, அந்த 6 எமௌண்ட்டு அப்புறம் ஒரு 4 தீம் எமௌண்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாங்க வரப்போகுது. மொத்தம் நம்மளுக்கு 8 பாக்ஸ் இருக்குங்க. 8 பாக்ஸில் 8 எமௌண்ட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கீழே ஒரு 6 பாக்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னு தெரில, அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 100% கன்ஃபார்மாக. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தீபாவளிக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தாங்க. லைட் ஆஃப் த டார்க்னஸ் இதாங்க நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு தீபாவளிக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் இந்த 3. இந்த 3 தான் பார்த்திங்கன்னா, இல்லை நம்மளுக்கு இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. அது தனியாக வறுத்து நம்மளுக்கு இது இந்த வருஷத்துக்கான தீபாவளிக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இதாங்க. அது நம்மளுக்கு வழக்கம் போல் நிறைய தரம் ஃப்ரீயாக தருவாங்க, அது தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதாங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக தரக்கூடிய பண்டலு, ஃபீமேல் பண்டலு. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தமாரி பண்டல் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக தருக்கு. 100% கன்ஃபார்ங்க, அது தெரிஞ்சுங்க. இந்தமாரி ஒரு ஃபீமேல் அக்காக தான் இருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லூட் பாக்ஸ் தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு செம்மையான ஒரு லூட் பாக்ஸு. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்துங்க, ஏதோ சங்கு புதன மாரி இருக்குது. பார்த்துங்க, இதாங்க நம்மளுக்கு லூட் பாக்ஸை செஞ்சு தந்துடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவதாரு. ஏதோ தெரிஞ்சுங்க, தீபாவளிக்கான அவதாரு ஏதோ விளக்கு ஏற்றி வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து தீபாவளிக்கான மியூசிக்குங்க, இது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஒரு லூட் பாக்ஸ் தாங்க. இந்த லூட் பாக்ஸ் பாருங்கள், ஹார்ட்டாக இருக்குது ஒரு டைம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு வவுச்சரு, டைமண்ட் ராயல் வவுச்சரு. எங்கேங்க டைமண்ட் ராயல் வவுச்சர்லாம் வெப்பன் ராயெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க, என்னங்க பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு, கிஃப்ட் ஆஃப் லைட்டு. இதாங்க நம்மளுக்கு தீபாவளிக்கான விஷயம் உண்டு, அது தெரிஞ்சுங்க. பேரை மட்டும் மாற்றி கொடுக்குறாங்க, அது பார்த்திங்க. இதில் என்னென்ன பண்டில் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டாக்டர் பண்டில் தாங்க. டாக்டர் பண்டில்லாம் வேறு லெவல் பண்டில், அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. ஓல்டு பிள்ளையருக்குலாம் நல்லா தெரியும். இதோட ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஷேடோ பண்டிலுக்கான ஃபீமேல் பண்டில், இந்த ஒரு ஷேடோ பண்டில் ப்ளூ கலரு, அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஷேடோ பண்டில் ஃபீமேல் பண்டில், இது கோல்டன் ஷேடோ பண்டில், இதெல்லாம் இன்குபேட்டர் பண்டிலுங்க, அதுவும் பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பண்டில் இதெல்லாம் ஓல்டு இன்குபேட்டர் பண்டில், இதெல்லாம் யார் ஐடியிலும் அவ்வளோக்கா இருக்காது, அது தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அதுக்கான ஃபீமேல் பண்டில், அது பாருங்கள், இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த இன்குபேட்டர் பண்டில்லாம், அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மேஜிக் பிள்ளை ஃப்ரீயாக இருந்தாங்களே அந்த பண்டில் தாங்க இருக்குது. இது பாருங்கள், லூடர்ஸ் பண்டிகைங்க இது பேர். இந்த பண்டில் பேர் தெரியல, ஆனால் அந்த பண்டில்லாம் நல்லாயிருக்கும். ஹேர் ஸ்டைல் மட்டும் நல்லாயிருக்கும், மித்தபடிக்கு எதுவும் நல்லா இருக்காது. அது பார்த்திங்க, ரெட் கலரில் பாருங்கள், இந்த ஒரு ரெட் கலரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஃபீமேல் அக்கா தான் இருக்காங்க. இந்த பண்டல்லாம் நல்லாயிருக்கும். வந்த புதுசில் நம்மளுக்கு எல்லா பண்டலும் நல்லா இருந்துச்சு. இப்போ தான் எல்லாத்தையும் ரேர் ஆக்கி விட்டோன்னா, அதனால் இந்த வாட்டி தீபாவளிக்கு ரிட்டன் வருது. இது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஸ்பைக் மாட்டேன்.
அது தெரிஞ்சுங்க. அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலரு, அது பார்த்திங்கன்னா ஸ்பைக் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அது தெரிஞ்சுங்க. இது வந்து ரெட் கலருங்க. பார்த்துங்க. இந்த பண்டல்ஸ்லாம் நம்மளுக்கு தீபாவளிக்கு ரிட்டன் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இன்குபேட்டராக இருக்குது. இது வந்து முக்கியமான பண்டலில் நம்ம டாக்டர் மண்டியர் பார்த்துங்க. அது ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி வரத்துக்கு ரிட்டன் சான்ஸ் இருக்குது. 100% கன்ஃபார்ம் இல்லை, கொஞ்சம் சதவீதம் இருக்குது பார்த்துங்க. அடுத்தது வந்து கன் ஸ்கின்னில் என்னென்ன இருக்குங்கன்னா இந்த ஒரு M187 இது பார்த்துங்க. இதுக்கு ஓரளவுக்கு நல்ல பவர் தான். இந்த ஒரு M187 ரிட்டன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது பார்த்துங்க. அடுத்தது வந்து அந்த ஒரு M187 மொத்தம் 3 இருக்குங்க. அடுத்தது ஸ்கேரில் வந்து ஸ்குப்பிட் ஸ்கேரு, அது தெரிஞ்சுங்க. அடுத்தது இந்த ஒரு ஸ்கேரு, இது பார்த்துங்க. அடுத்து வந்து இன்குபேட்டர் M4 வேணுதுங்க. இது வந்து நம்மளுக்கு இன்குபேட்டர் M4 அது தெரியுங்க. ஓல்டு பிளேயருக்கு நல்லா தெரியும். இது இன்குபேட்டர் M4. அடுத்தது வந்து மெக்கானிக்கல் MP40. இந்த MP40லாம் ஒரு காலத்தில் ரேராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்கர் MP40 தாங்க. பார்த்திங்கன்னா பாக்கர் MP40 ரிட்டன் வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி தீபாவளி விஷயம் இல்லை. அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராகன் ஏக்குங்க. இந்த ட்ராகன் ஏக்கெலாம் ரேரான ஏக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏக்கு வாட்டர் பலூன் ஏக்குதாங்க. அடுத்தது இந்த ஒரு M16 இது பார்த்திங்க. இந்த நெருப்பு M16 கூட நம்மளுக்கு ரிட்டன் வருது. இதெல்லாம் வேறு லெவலில் அடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்கன்லாம் நம்மளுக்கு 50% தான் கன்ஃபார்ம் இருக்குது. இந்த வீடியோ பற்றி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்